என்னம்மா இதில் ஊற்றி சாப்பிட்றீங்க? கிர்னி பழ ஜூஸ்மா. இதில் நம்ம அந்த ஜூஸுக்கானதான் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜூஸ் அடித்து நான் இதில் ஊற்றி சாப்பிட்றேம்மா. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. சுவை வந்து நம்ம வெள்ளரி பழ ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. விதை கூட அதே மாதிரி தான் இருக்குது, வெள்ளரி பழ விதை மாதிரியே. அப்படியா? சரி. எடுத்து வச்சிருக்க பாரு, வெள்ளரி பழ விதை மாதிரி தான் இருக்குது. சரி. ஜூஸ் போட்டு குடித்தோம்னா, கிர்னி பழ ஜூஸ் போட்டு குடித்தோம்னா ரொம்பவே நல்லது. தாகத்தை தீர்க்கக்கூடியது. ரெண்டாவது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீர் சத்து அதிகம் உள்ளது. இந்த ஜூஸ் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து குடிக்கலாம். வெயில் காலத்தில் நீங்கள் இது மாதிரி கிர்னி பழம் கிடச்சா விட்டுறாதீங்க. வாங்கி ஜூஸ் போட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நான் பாருங்க கிர்னி பழ ஜூஸ் சாப்பிட்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கிர்னி பழ ஜூஸ் சாப்பிட்லாம் வாங்க. ஓகே பாய். ஜூஸ் சூப்பராக இருக்குது கிர்னி பழ ஜூஸு. நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க.